டி தமிழா கிராஃபிக் டிசைன் அகாடமி. ஸோ நேற்று கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நேற்று கிளாஸ் இருந்திருக்காது. பட் நேற்று வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து டாஸ்க் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நேற்று டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க 6 பீப்புள் கிட்ட இருக்கீங்க. ஸோ நீங்க யார் யாரு பண்ணீங்கன்றத நீங்க வாட்ஸ்அப்ல வந்து டைரக்டா டிஎம் பண்ணலாம். ஸோ சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகுது. இந்த 6 பீப்புளுக்கு மட்டும்தான் ஸோ இந்த யூடியூப் பிரைவசி வீடியோவா உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே, நேற்று உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்துருப்போம். ஸோ அந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்து ஒரு யூஐயூஎக்ஸ்னா என்ன, பட் அது வந்து எப்படி நம்ம பேசிக்ஸா பண்ணும் அப்படின்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க பண்ணி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பட் வந்து நான் திரும்பி வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஒன்னும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு ப்ரௌசர் மட்டும் வந்துருங்க. ப்ரௌசர் வந்துட்டு என்ன பண்றீங்க, ஃபிக்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிக்மான்னு சொன்னதும் நமக்கு வந்து இங்க ஒரு டிசைன் ஃபைல் வந்து வைப்போம். ஃபிக்மா தான் கலெக்ஷன் டிசைன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் டிசைனிங் டூல் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். நமக்கு ஃபிக்மாவுடைய அப்ளிகேஷன் பேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய ஃபிக்மா பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், ஸோ நீங்க வந்து ஒரு டிசைனிங் பண்ண போறீங்கன்னாக்க என்ன பண்ண போறது, நீங்க வந்து ஒரு நியூவா வந்து நான் எடுத்து பண்ணணும், நியூ ஃபைல் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட இது சர்வீஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நியூவா வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னாக்க கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ டீம் நேம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டீம் டிசைன் பண்றது அப்படின்ற மெத்தட். நான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ நான் டி தமிழ்யா, நீங்க பேட்ச் 11 ஸோ பேட்ச் 11 பீப்புள்ஸ். ஓகே, ஸோ டி தமிழ் பேட்ச் 11 பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ இது என்ன மெயில் ஐடி யூஸ் பண்றேன்னாக்கா என்னுடைய மெயில் ஐடி நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ கண்டினியூ கொடுத்ததும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூ ஃபைல் வந்து அங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ண வேணாம். ஸ்டார்டட் வந்து சூஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கான ஃபைல் வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ லோடிங் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலருக்கு டக்குன்னு வரலாம், சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா லோட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய நெட்வொர்க் பொறுத்து உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ எனக்கு நியூவான ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது உள்ள நம்ம எது ஒன்று கிளிக் பண்ணி நம்ம 4 பாக்ஸ்ல எது ஒன்று நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவே, இப்போ நான் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் ஆக போகுது. Just for 1 minute. எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆயிட்டு. ஸோ நம்ம ஃபிக்மா பேஜ் வந்து இப்படி லோட் ஆகிட்டு ஸோ நமக்கு வரும். ஓகே, நான் இப்போ ஃபிக்மா உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபிக்மாவுடைய எக்ஸ்பிளைன் என்னென்னன்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபிக்மா வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் வந்து ஃபைல் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூ ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், நியூ டிசைன் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், நியூ ஃபிக்மா ஃபைலுக்கு ஃபிக்மா ஜாம் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்மா ஜாம் வந்து நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம ஓனா எல்லாமே கிரியேட் பண்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி வந்து எடிட் ஆப்ஷன் வந்து டிலேட், அண்டு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். வியூ பேஜ், ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட், அதே மாதிரி அரேஞ்ச், வெக்டார் சொல்லிட்டு ஏகப்பட்டிருக்கும். ஸோ பிளகிங் ஆப்ஷன் இருக்கும். பிளகிங்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்றத அப்படியே ரெயில் கூடாவோ கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபிக்மா டு அனிமா, ஃபிக்மா டு கோட், HTML, சிஎஸ்எஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டாலும் ஏகப்பட்டது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா நீங்க யாரா பார்த்துருந்தீங்கன்னாக்க ஸோ உங்களுக்கு இந்த யூஐஎக்ஸ் ரொம்ப பெஸ்டான ஒரு டூலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிக்மா டூல் சொல்றேன். ஃபிக்மா நீங்க லேர்ன் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டே வந்து கோடிங் வழியாக நீங்க போகும்போது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகேங்களா? நீங்க டெவலப்மெண்ட் படிச்சுட்டு ஃபிக்மா படிச்சாலும், ஃபிக்மா படிச்சுட்டு டெவலப்மெண்ட் படிச்சாலும் என்ன டிஃபரெண்ட்னாக்க ஸோ நீங்க ஆல்ரெடி டெவலப்பரா இருந்துட்டு ஃபிக்மா வந்தீங்கன்னாக்க ஸோ உங்களுக்கு வந்து நியூவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் இதுவே நீங்க ஒரு யூஐஎக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்டா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் போகும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் மெத்தட். ஸோ நீங்க இப்பதான் நான் ஐ எம் கம்ப்ளீட்டட் பிகினர், ஐ எம் நோ அப்படின்னு ஓகே சாரி
இப்போ வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஃப்ரெஷர் பிகினரா இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது, பட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க வந்து யூஐ கோர்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்டா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்க போகலாம். ஓகேங்களா? அப்படி போகும்போது உங்களுக்கு கோடு வந்து ஈஸியாவே இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஃபைல் ஆப்ஷன் சொல்லிட்டேன். இது வந்து மூவ் ஆப்ஷன். ஓகேவா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு வந்து எனக்கு தேவையானது மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேல்னாக்க எனக்கு தேவையான சைஸ் நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃப்ரேம்ஸ். இந்த ஃப்ரேம்ஸ் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து சைட்ல ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க போன், ஐபோன் வேணுமோ ஐபோன் பண்ணிக்கலாம், டேப்லெட் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னாக்க மொபைல் ஸ்கிரீன் வந்து நமக்கு எல்லா மொபைல் ஸ்கிரீனும் இருக்கும். எனக்கு வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் வேணுமா, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஐபோன் 13 அண்ட் 14 ஓபன் பண்ணாக்க எனக்கு 13 14 ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க வந்துருது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து எனக்கு இது எனக்கு ஒரு ஃப்ரேம் தான் வேணும், 2 ஃப்ரேமும் வந்துருது. எப்படி பண்ணாக்க நீங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைல் போயிட்டு ஸோ எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு டெலிட் கொடுத்தாக்க டிலீட் ஆயிடும். பட் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு நம்மளால டிலீட் பண்ணிக்கிட்டு முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கண்ட்ரோல் இசட் கொடுத்ததும் எனக்கு திரும்பி அந்த ஃபைல் வந்துருது. ஸோ இப்போ திரும்பி போனாக்க கண்ட்ரோல் இசட் கொடுத்தாக்க போயிடும். கண்ட்ரோல் இசட் அவ்வளவுதான், எனக்கு டோட்டல் கிடைச்சு. ஓகேவா? சோ நம்ம கிராபிக் டிசைனா இருந்தாலும் சரி, கோடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றதுக்கு பேக் வரதுக்கு கண்ட்ரோல் இசட் கொடுத்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக் வந்துடும். ஓகேங்களா? சோ நம்ம எது யூஸ் பண்ணாலும் கண்ட்ரோல் இசட்ன்றதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இப்ப ஃப்ரேம்ஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க செக்ஷன்ஸ் நம்ம எவ்வளவு தேவையோ அது வச்சுக்கலாம். இது சைஸ்னாக்க இது நான் உங்களுக்கு போக சொல்றேன் இதை பத்தி. இது வந்து நமக்கான ரெக்டாங்கிள் டூல்னாக்க ரெக்டாங்கிள் டூல். ஓகே, அதே மாதிரி ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி வந்து ஸ்டார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு தேவையான இது எடுத்து வந்து ஸோ இங்க வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார் கொடுத்தோம், எனக்கு ஸ்டார் வந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா? கண்ட்ரோல் இசட் கொடுக்குற பேக் போயிடுது, பேக். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி வந்து பென் டூல். ஸோ பென் டூல் வச்சு நமக்கு டிசைன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நான் இப்படி கொடுத்துக்கிறேன், இந்த ஷேப் கொடுத்ததும் எனக்கு ஒரு சோ பாத்தீங்களா எனக்கு ஒரு பென் டூல்ல ஒரு டிசைனை வரைஞ்சிட்டேன். இது பென் டூல் மெத்தட். ஓகே, ஸோ டன் கொடுக்குறேன். இது எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது டிலீட், நீ கம்ப்ளீட் டிலீட் பண்ணணும், எனக்கு கண்ட்ரோல் இசட் கொடுத்து போகும். இவரு டிலீட் பண்ணாக்க ஒண்ணும் இல்லை, இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கீபோர்ட்ல பட்டன் இருக்கு இல்லையா, அந்த டிலீட்ன்ற பட்டன் கொடுங்க. அவ்வளவுதான், அப்படியே டைரக்டா நமக்கு அது டிலீட் ஆயிடும். ஓகே, ஸோ நீங்க இந்த டிப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க டெக்ஸ்ட். ஸோ நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன். இப்ப கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு ரைட் சைட்ல டொன்னு இருக்கு இல்லையா, இதை கிளியர் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், அண்டர்னு கொடுக்குறேன். அண்டர்னு கொடுத்ததும் எனக்கு பாருங்க வேர்டு பெருசா வந்துருச்சு. ஓகேவா? இன்னொரு விஷயம், இந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் இருக்கு பாத்தீங்களா, இது 74 இருக்கு. ஸ்கிரீன் சைஸ் 100ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 100ல வச்சு பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து ஒரு டெஸ்க்டாப் 100 சைஸ் தான் வச்சு போகணும். ஓகேங்களா? 100 சைஸ்ல வைக்கும்போது எனக்கு 100 சைஸ்ல டெக்ஸ்டோடைய வியூ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு. இது எனக்கு பெருசா பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து பெருசா மூவ் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளவு ஜூமிங் போடலாம். அதே மாதிரி மைனஸ் வந்து கொடுத்தீங்கன்னாக்க மைனஸ் ஆயிடும். நீங்க கண்ட்ரோல் கொடுத்தா இல்லை, மைனஸ் கொடுத்தா மைனஸ் ஆகும், பிளஸ் கொடுத்தா பிளஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்க இப்படி கூட கொடுத்து உங்களுடைய டிசைன்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு டிலைட் பட்டன் கொடுத்து எனக்கு டிலைட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு தேவையானது வந்து கை சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கலருக்கோசம் யூஸ் பண்ற ஒரு கமெண்ட் போர்டு. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு கலருக்கு இல்லை, நமக்கு வந்து தேவையான இது வந்து நம்ம இதோட கொடுத்து வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு யூஸ் பண்றது. ஸோ இது வந்து போற போக்கில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்ஸா நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்ற போது உங்களுக்கு ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம யூஐ யூஎக்ஸ் என்டர் ஆயிட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிள்ஸ்க்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது கலர் தியரி, டைப்போகிராஃபி, லேஅவுட். ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி தான் நமக்கு தேவை. நமக்கு கிரியேட்டிவிட்டி இருந்தாலே யூஐ யூஎக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? நமக்கு வந்து யூஐ யூஎக்ஸ் ரொம்ப கஷ்டமான ஒர்க் இருக்குல்ல, யூஐ யூஎக்ஸ் ரொம்பவும் ஈஸியான ஒரு டிசைனிங் ஒர்க் தான். ஸோ நமக்கு நம்ம வந்து லேர்ன் பண்றப்போ நம்ம வந்து பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் தான். பட் கிராஃபிக் டிசைன் உள்ளே தான் யூஐ யூஎக்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் யூஐ யூஎக்ஸ் மட்டுமே இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கோர்சஸா போய் படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் வேணா உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன், யூஐ யூஎக்ஸ் கோர்ஸ் ஃபீஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா?
கோர்ஸ் ஃபீஸ் இன் சென்னை. ஓகே ஓகே, சென்னை யூஎக்ஸ் கோர்ஸ்ல சென்னையில் என்ன இதுல இருக்குனாக்க, ஸோ 200 இருக்க முடியும். வெப்சைட்ல பார்க்கலாம். யூஎக்ஸ் டிசைன் கோர்ஸ். ஓகே, அவங்களோட பேஜ் வந்துருச்சு. ஸோ அது உள்ள போதும் அதோடைய அமௌண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. யூஎக்ஸுக்கு என்ன கோர்ஸ், எவ்வளவு டீடைல்ஸ்ன்றதெல்லாம். பட் அது என்னன்னு தெரியல, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆன்லைன் கோர்சஸ் யூஐ யூஎக்ஸ். ஓகே, அப்படியே கீழே வந்து பார்ப்போம். ஸோ அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னு தெரியல, இங்கதான் வரணும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. வீக் டே ட்ராக் 6 months 90 minutes பார்ட் டைம் கோர்ஸ். ஒரு நிமிஷம். ஃபீஸ் கோர்ஸ் ட்ராக்ஸ் ஓகேங்களா. அவங்க எவ்வளவு கோர்ஸ் உடைய ஃபீஸ் மட்டும் டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஃபீஸ் கோர்ஸ் ட்ராக்ஸ் வீக் டேஸ் வீக்கெண்ட் ட்ராக். ஸோ அவங்க சார்ஜ் பண்ற கோர்ஸ் உடைய ஃபீஸ் மட்டும் நீங்களே பாருங்க. வெறும் யூஐஎக்ஸ் கோர்ஸுக்கு மட்டுமே 74,500 ரூபாய். பார்த்துங்க, 74,500. ஸோ அவ்வளவு அமௌண்ட் கிட்ட நமக்கு சார்ஜ் பண்றாங்க ஒரு யூஐஎக்ஸ் கோர்ஸுக்கு மட்டும். ஓகேங்களா, அவ்வளவு டிமாண்டா வந்து நீங்க யூஐஎக்ஸ் கோர்ஸ் மட்டுமே இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஐஎக்ஸ் படிக்கிறதுக்கோசமே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யூஎக்ஸ் லேர்ன் பண்றதுக்கோசமே இன்னைக்கு நிறைய பேர் வந்து யூஎக்ஸ் கோர்ஸும் தேடிட்டு இருக்காங்க, எங்க யூஎக்ஸ் கத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஐஎக்ஸ் ரொம்ப வந்து டிமாண்டா இருக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டவுட்ஸா இருந்ததுனாக்க ஒண்ணும் இல்லை, நீங்க யூடியூப்ல போனது யூஐஎக்ஸ் சொல்லிட்டு தமிழ் கொடுத்தோம். யூஐஎக்ஸ் பத்தி என்னென்ன டீடைல்ஸ் இருந்து அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு பாப்புலரா இருக்க எரர் மேக்ஸ் சொல்ற யூடியூப் சேனல்ல கூட நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க யூஐஎக்ஸ் வந்து என்னன்ற மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ எல்லா யூடியூபர்ஸும் எல்லா பெரிய பெரிய டிசைன்ஸும் வந்து யூஎக்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் சூலா சஜஸ்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னாக்க ஃபிக்மா. ஸோ ஃபிக்மா தான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெஸ்டான ஒரு டிசைனிங் டூல், அதாவது வந்து யூஐஎக்ஸ். இன்னொரு விஷயம் நான் முக்கியமா என்ட்ரன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். யூஐஎக்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, யூஐஎக்ஸ்னாக்க உங்களுக்கு நான் இமேஜாவை ஷோ பண்ணி காமிக்கிறேன். யூஐஎக்ஸ்ன்றது ஒண்ணு இல்லை, ஓகே இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு நல்ல இமேஜ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒரே செகண்ட், அது உங்களுக்கு ஒரு இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன், அதுதான் தேடிட்டு இருக்கேன். சரி ஓகே, இது எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யூஐஎக்ஸ் என்னன்ற மீனிங் வந்து பாத்தீங்கன்னாக்க யூஐ அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க, யூஎக்ஸ் என்பது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, யூஐன்றது யூசர் இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ் என்பது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, யூஎக்ஸ்ல பொறுத்தவரையும் நம்ம என்னென்ன பார்ப்போம்ன்றத நான் சொல்லிடுறேன். யூஎக்ஸ் பொறுத்தவரையும் competitive analysis, customer analysis and user researches, product structure and strategy, content development, prototyping and wireframing, texting and iterative, cooperation with UI designs, traditional with developers, analysis in analysis. Okay, so design thing, have a user index goals for that declares users. இது வந்து யூஎக்ஸ். ஓகேங்களா, யூஎக்ஸ்ன்றது அவங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஒரு வீடு கட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீடு கட்டுறதுக்கு எப்படி வீடு கட்டணும், இங்க வச்சாதான் கிச்சன், இங்க வச்சாதான் ஹால், இங்க வச்சாதான் நமக்கான ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பிளானிங் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிளானிங் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு யூஎக்ஸ். இன்னொரு சொல்ல போனா இங்க ஒரு இமேஜ் இருக்கு பாத்தீங்களா.
சோ இந்த மாதிரி வந்து ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க. சோ எனக்கு வந்து பட்டன் இங்க தான் வரணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் இங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுதான் யூஎக்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. யூஐ அப்படின்றதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஐன்றது ஒண்ணு இல்ல, நீங்க பாக்குற இன்னைக்கு அட்ராக்டிவான லுக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த நீங்க பண்ண ஒரு பட்டன். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ்ல வந்து ஒரு நிமிஷம், இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி பாக்குறீங்க, இந்த இடத்துல ஒரு பட்டன் வேணும்னு நினைக்குங்க. பட் இந்த பட்டனுக்கு வந்து கலர் பண்றீங்க பாத்தீங்களா, எனக்கு இந்த பட்டன் ரைட் சைட்ல எல்லோவா இருக்கணும், ரைட் சைட்ல கொஞ்சம் டார்க் எல்லோவா இருக்கணும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, அது இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது எடுத்துக்கிறேன். இத பாத்தீங்கன்னாக்க கீழே வந்து லைட் ஆரஞ்சா இருக்கு, மேல பாத்தீங்கன்னாக்க டார்க் ஆரஞ்சா இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி எப்படி ஒரே ஃப்ரேம்ல ரெண்டு கலர் விதம் வருது பாத்தீங்களா, அதுதான் யூஐன்னு. யூஐன்றது யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் மெயின். சோ யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சுதான் இன்னைக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸே நம்ம பார்க்க முடியும். சோ இந்த அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் பண்றனாக்க என் கீழே வந்து லைட் ஆரஞ்சு, மேல வந்து டார்க் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான கலர் ரேடியேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். சோ அது எப்படி பண்ணுவோன்றதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகேங்களா, சோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த இமேஜஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், மத்தபடி வேற எதுக்குமே இல்லை. ஓகே, இப்போ நம்மளுடைய பிக்மோ ஃபைலுக்கு வந்துடலாம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு கலர் ரேடியேஷனை பத்தி மட்டும் தான் நான் சொல்லப்பேன். சோ நான் வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம், நான் இங்க ஒரு டூல் எடுத்துட்டேன், பட் எனக்கு இப்படி பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கரெக்டான ஷேப்புக்கே வரல அப்படின்னு நினைச்சுனாக்க ஒண்ணு இல்ல, என்ன பண்ண போறேன், நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு எனக்கு இப்போ ஒரு கரெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துருச்சு. பட் நான் இப்படி வியூ பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து தப்பா கொஞ்சம் வளைஞ்சிருச்சு அப்படின்னாக்க நீங்க கண்ட்ரோல் இஸ் கொடுத்தீங்கன்னாக்க திரும்பி வந்து வந்துடும். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த சைட்ல வச்சுட்டு ஷிஃப்ட் பட்டன் பிடிச்சிட்டு நீங்க எப்படி பண்ணாலும் சரி. ஓகேங்களா, இருங்க, ஷிஃப்ட் பட்டன் பிடிச்சிட்டு எப்படி பண்ணாலும் உங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த ரெக்டாங்கிள், அதாவது இந்த சர்க்கிள் வந்து கரெக்டா வந்துடும். ஓகேங்களா, நான் இப்ப பண்றேன் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே, இங்க பாருங்க, நான் இப்ப ஷிஃப்ட் பிடிச்சிட்டு சோ கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து எனக்கு என்ன மிஸ்டேக் பண்ணனாக்க, நீங்க கரெக்டா இந்த இடத்துல வச்சுதான் கொடுக்கணும். சோ இந்த இடத்துல வச்சு இப்ப ஷிஃப்ட்ல கை எடுத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல வந்துடும். சோ நீங்க இந்த இடத்துல வச்சு கரெக்டா கொடுங்க. ஓகேவா, ஷிஃப்ட் பிடிச்சி நீங்க மெயின்டைன் பண்ண கத்துறீங்க. சோ உங்களுக்கு டபுள் ப்ரொடெக்ஷன் கலர் சொல்றேன். ஃபில் அண்ட் ஆக்ஷன் இங்க பக்கத்துல ரைட் சைடுல ஃபில் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு ரெட் கொடுக்குறேன். ரெட் கொடுக்குறேன், டோட்டலா ரெட் ஆயிடுது. ஓகேங்களா, இப்போ எனக்கு டபுள் கலரா வேணும் அப்படின்னாக்க நம்ம பண்ணுவோம். இங்க பாருங்க, ரைட் சைடுல இந்த கஸ்டம் கீழே இருக்குல்ல, அங்க வந்து கொடுக்குறேன். எனக்கு டபுள் கலரா வந்துச்சு. இப்ப நல்லா கவனிப்பீங்க, நீங்க கீழே வந்து எனக்கு டார்க்கா இருக்கு, மேல பாத்தீங்கன்னாக்க எனக்கு லைட் ரெட்டா இருக்கு. சோ இதுதான். சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு லைட் ரெட், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க டார்க் ரெட் இருக்கு. இப்ப கலர் மாத்தினாக்க இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு நான் அந்த ஆரஞ்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு என்ன பண்ண போறேன். சோ எனக்கு லைட் ஆரஞ்சு மேல இருக்க போகுது. சோ இந்த பக்கம் கொடுக்குறேன், இது கீழே இருக்கிற டார்க் ரெட்டா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு சோ இப்போ அதே ஆரஞ்சு இடத்துக்கு போறேன், அந்த ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன், சேம் கலரா இருக்கும். ஓகேங்களா, இப்ப அந்த ஆரஞ்சு என்ன பண்ண போறேன், லைட்டா கீழே எடுக்க போறேன். ஓகே, நான் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளிக்கிறேன். ஓகே, இது டார்க்கான ஆரஞ்சு அப்படின்னு இருக்கு எனக்கு. ஓகேவா, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இது மேல வந்து பார்த்ததோ லைட்டான ஆரஞ்சா இருக்கு, ஆனா கீழே பாருங்க எனக்கு டார்க்கான ஆரஞ்சு இருக்கு. மேல லைட், கீழே டார்க். பாருங்க, எனக்கு ஒரே ஃப்ரேம்லயே வந்து டபுள் கலர் வருது. ஓகேங்களா, சோ இதுதான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. நம்ம கிரியேட் பண்ற ஒரு டிசைனுக்கு நம்ம இப்படி கலர் பண்றது அப்படின்ற மெத்தட் தான் சோ இந்த ஸ்டெப். ஓகேங்களா, ஓகே, இப்ப இது வரையும் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன்றது உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அது வந்து கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ண போறோம், ஃப்ரேம் அப்படின்றத இங்க கிளிக் பண்றேன். ஃப்ரேம் கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன இது பண்ண போறோம், நான் வந்து லேப்டாப்புக்கு வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போறேன், நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போறோம்னாக்க நீங்க அந்த ஃப்ரேம் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மொபைல் ஆப்பிள் போனுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, நான் ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கேன், எனக்கு ஆப்பிள் போனுக்கான ஒரு ஃப்ரேம் கிடைச்சிருச்சு. சோ நம்ம இது உள்ள நமக்கு என்ன தேவையோ அது வரையும் வச்சு நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பேர் மட்டும் இப்போதைக்கு வரைச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துடுறேன்.
எனக்கு சர்ச் பார் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும் இல்லையா, நான் வந்து பிளஸ் கொடுத்ததும் இது பிளஸ் ஆகின்னு வரும் ஓகேங்களா. ஸோ எனக்கு மொபைல் வியூ வந்து பாத்தீங்கன்னா இது வரையும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ரெக்டாங்கிள் டூல வச்சு ஸோ இப்படி எடுத்தாந்து வச்சிடுறேன். ஸோ இப்படி எடுத்தாந்து வச்சுட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சர்ச் பார் நான் கிரியேட் பண்றோம். ஸோ ஒரு அந்த ஓகே வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கேன். ஒரு சர்ச் பார் மாடல் வந்து நான் அதை லைட்டா இழுத்து இப்படி எடுத்தா வச்சிருக்கேன். இப்ப இது என்ன பண்ண போறேன், சர்ச் பார் பொறுத்தவரையும் எப்பவுமே ஒரு கட்டமா வருது, சைட்ல வந்து வளைஞ்சா மாதிரி வரும் ஓகேங்களா. எப்படின்னாக்கி இந்த பக்கம் வளைஞ்சா மாதிரி இந்த பக்கம் வளைஞ்சா மாதிரி வரும். ஸோ அதுக்கு என்ன போற போறேன், இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, இங்க ரைட் சைடுல 0 இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு ஒரு 30 கொடுக்குறேன். பாருங்க எனக்கு ரேடியோஸ் வந்துருச்சு ஓகேங்களா. நம்ம கோடிங் எல்லாம் பண்ணும்போது சென்டர்ல ரேடியோஸ் கொடுத்தோம் இந்த மாதிரி வளையும் ஓகேங்களா. இப்ப வளைஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு விஷயத்த நீங்க கேட்கலாம், இது எனக்கு கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்கு, எனக்கு இது சென்டரா இருக்காது வைக்கணும் அப்படின்னாக்க எனக்கு இதுதான் சென்டரலா கரெக்டா இருக்கான்னு தெரியல, இல்ல இன்னும் கொஞ்சம் போனா சென்டரலா, இல்ல இன்னும் கொஞ்சம் போகணும் சென்டரலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கரெக்டான இடத்துல வரமாட்டிட்டு இருக்கு, சென்டர் வரமாட்டிட்டு இருக்கு, என்னால வைக்க முடியுது அப்படின்னாக்கா நீங்க ஃபீல் பண்ண வேணாம். நீங்க பண்ண அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ரைட் சைட்ல என் மவுஸ் இருக்கு இல்லையா, என் மவுஸ் கொண்டு போற பாருங்க இந்த பக்கம். ஸோ இந்த இது கொடுத்தீங்கன்னாக்க எனக்கு இந்த சைட்ல வந்து ஒட்டிடும். ஸோ இப்படி கொடுத்தனாக்கி எனக்கு சென்டர்ல வந்துடும். ஸோ இதே இது கொடுத்தீங்கன்னாக்க எனக்கு இந்த மூவ்ல வந்து வந்துடும். ஸோ இது இப்படி கொடுத்தனா எனக்கு மேல போயிடும், கீழே கொடுத்தாக்க இது இப்படி கொடுத்தா எனக்கு அப்ல போயிடும். அப்படின்னாக்க எனக்கு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து போறேன். ஸோ சாரி சென்டர்ல இருக்கும், இது கீழே கொடுத்ததும் எனக்கு டவுன்ல இருக்கும், டவுன்ல வந்துருச்சு பாருங்க. ஓகே இப்ப நான் கொடுத்தது சென்டர்ல கொடுக்கணும். இப்ப எனக்கு மேல அப் வரணுமா, நான் அப் கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், அப் இங்க இருக்கு. ஓகே நான் இப்ப அப் கொடுத்தது எனக்கு மேல வந்துருச்சு. இப்ப இது என்ன பண்ண போறேன், ஒண்ணு இல்லை, எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் கீழே இறக்கிக்கிறேன். கீழே இறக்கிட்டு சென்டர்லாம் சென்ட்ரல். எனக்கு இப்ப இது சென்டர்ல வந்துருச்சு. பட் எனக்கு சர்ச் பார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்காது, எனக்கு வந்து சுத்தி ஒரு பார்டர் மாதிரி இருக்கும், ஆனா அது உள்ள ஒயிட்டா தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும் சர்ச் பார். அதுக்கு என்ன பண்ண போறேன், சோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க ரைட் சைட்ல என் மவுஸ் இருக்கு இல்லையா, இங்க கொண்டு போயிட்டு இதை லைட்டா கீழே அடிக்கிட்டு இங்க ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கொடுக்குறேன். சோ பிளஸ் கொடுத்ததும் எனக்கு பாருங்க ஒரு பார்டர் வந்துருச்சு ஓகேங்களா. சோ இப்ப எதை என்ன பண்ண போறேன், இதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபில் இங்க பாருங்க இந்த ஃபில் கொடுத்துருவேன். எனக்கு வந்து இந்த கலர் வந்து எங்க இருக்குனாக்க இங்க ரெட் கொடுத்தா எனக்கு ரெட்ல இருக்கும் ஓகேங்களா. ஆனா எனக்கு அது இருந்த கலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இருந்து என்னுடைய அந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க. ஓகே இது உள்ள இருக்கு, என்னுடைய அந்த மவுஸ்ல ஒரு வட்ட மாதிரி தெரியுது இல்லையா, சோ அதுதான் கலர். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருந்திருக்கு ஓகேங்களா. இது உள்ள எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒயிட் வேணாக்க அப்படியே மேல போங்க, நல்லா மேல போனதும் சோ எனக்கு ஒயிட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்துருச்சு ஓகேங்களா. எனக்கு ஒயிட் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுல நம்ம வந்து கலர் ரேடியேஷன் நமக்கு மைனஸ் பண்ணியாச்சு. பட் எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க்கா இருக்கு, இதை வந்து லைட் ஆகணும் அப்படின்னாக்க சோ இது ரொம்ப டார்க்கா இருக்கு ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு பெருசாவே காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடாது, லைட்டா வேணாக்கு இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளாக் இருக்குல்ல, பிளாக் இந்த பிளாக் கொஞ்சம் லைட் அப்படி லைட் 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 லைட்டா கொண்டு போங்க. அப்படியே கொண்டு போட்டோம் எனக்கு பாருங்க அது ஒரு பார்டர் வந்து கம்மி ஆகிட்டு வருது. அப்படியே ஒண்ணு கொடுக்குற இது மறுபடியும் டோட்டலா மறைஞ்சிரும் ஓகேங்களா. சோ எனக்கு எவ்வளவு தேவைனாக்க எனக்கு இவ்வளவு வெளியே இருந்தாலே போதும் ஓகேங்களா. ஏன்னா ஒரு சர்ச் பார் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படிதான் இருக்கும் அதோட பார்டர். ஓகே எனக்கு சர்ச் பார் மாதிரி கேட்டுடுச்சு. சோ இது உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க எப்பயுமே சர்ச் பார் உள்ள சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாந்து இது உள்ள இருக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் உள்ள போயிடுறேன். டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு இது உள்ள போனதும் எனக்கு வந்து 100 இருக்கு வேர்ட்ஸ் ஓகேங்களா. எனக்கு 100 வேணாம், நான் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 30 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. 30 கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க கொடுக்குறேன். இது உள்ள என்னது சர்ச்சா எஸ்சி ஓகே சர்ச் அப்படின்றது கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்ப இது என்ன பண்ண போறேன், இதுக்கு பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்குன்னாக்க இங்க பாருங்க இங்க போனதும் சோ இந்த மாதிரி நம்ம நம்பர் இதுவா இருக்கும், நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். சோ இங்க 10 வேணா 10 வச்சுக்கலாம். 10 கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 10 வச்சிடுறேன். இதை வந்து லைட்டா அப்படி போனது எனக்கு சென்ட்ரல் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போறேன், எனக்கு டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு, இதே வந்து எனக்கு லைட் ஆகும் அப்படின்னாக்க ஒண்ணும் இல்ல. ஃபில் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபில் கலர் உள்ள இருக்கு. இந்த ஃபில்ல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணலையே அதேதான்
ஸோ அதே மாதிரி கலர் ரேடியேஷனை கம்மி பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, ஸோ எனக்கு ரெண்டுமே சேமான கலர்ல எனக்கு சர்ச் பார் வந்துருச்சு. ஸோ எனக்கு மொபைலுக்கான ஒரு சர்ச் பாரே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே டிசைன் பண்ணிட்டேன். இங்க எனக்கு ஒரு சர்ச் ஐகான் வேணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? சர்ச் ஐகான் வேணும்னாக்க நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணாக்க இந்த இடத்துல போனதும் பிளேஸ் யுவர் இமேஜ்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இமேஜில் போயிட்டு எனக்கு ஒரு சர்ச்சுடைய ஐகான் மட்டும் இங்க எடுத்து வந்து வைக்க போறேன். என்கிட்ட வந்து ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்கு, பட் நான் எடுத்து வந்து வைக்க போது சர்ச் ஐகான். இங்க பாருங்க, சர்ச் ஐகான் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ தான், ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை உள்ள போஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, எனக்கு வந்துருச்சு. ஸோ பெருசா வந்திருக்கு எனக்கு சர்ச் ஐகான். இதை என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து சின்னதா ஆக்கிக்க போறேன். இன்னும் இப்போ கொஞ்சம் மேல திரும்பி கொண்டாந்துடுறேன். ஓகே, இப்போ இது இன்னும் கொஞ்சம் மேல கொண்டாந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா ஆக்கிட்டு இப்போ இதை அப்படியே மேல கொண்டு போறேன். பட் எனக்கு வந்து நான் சரியாவே பண்ணல. நான் கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்து பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு வெளியே வந்துட்டு திரும்பி மேல வரேன். ஓகே, டன். எனக்கு அந்த சர்ச் ஐக்கன் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகக்கூடாது, எனக்கு டோட்டலா வரணும். இப்போ எனக்கு சர்ச் ஐக்கன் இது சென்டர்ல வந்துச்சு. இப்போ மைனஸ் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாகணும்னாக்க ஜஸ்ட் லைட்டா அப்படி இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. இப்போ மைனஸ் கொடுங்க. ஓகே, டன், ஓகேங்களா? பட் இது கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா நல்லா இருக்கும், ஓகேங்களா? இப்போ எனக்கு ரெட் கோட் வந்துருச்சு, சென்டர்ல வந்துருச்சு. பட் எனக்கு இந்த சர்ச் ஐக்கனும் ஏன் டார்க்கா இருக்கு, இதுவும் வந்து இந்த கலர்ல வந்து கொஞ்சம் சின்னதாகணும் அப்படின்னாக்க ஒண்ணும் இல்லை. அதுல வந்து ஃபில் அப்படின்றது இமேஜிங் காமிக்கிறது தெரியல. 100% இருக்கு. இந்த 100% கொடுத்து என்ன பண்றீங்க, 50 மாத்தி கிளிக் பண்ணுங்க. 50% கொடுத்தது எனக்கு 50% சர்ச் ஐக்கன் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ ஒரு சர்ச் ஐக்கனை வந்து எப்படி நம்ம டிசைன்ல வரையணும் அப்படின்னாக்க நான் வரைஞ்சேன் பாத்தீங்களா, அவ்வளவுதாங்க மெத்தட். மற்றபடி எதுவுமே இல்லை. இதுதான் இந்த சர்ச் ஐக்கான் வரதுக்கான மெத்தட்ஸ், ஓகே? ஸோ நம்ம வந்து ஒரு UX பேஜ்ல ஒரு மொபைல் பேஜ் எடுத்துட்டோம். ஒரு மொபைல் பேஜ்ல ஒரு சர்ச் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரைஞ்சாச்சு, ஓகே? இதுதான் நமக்கு UIXல கத்துக்கிற பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே? ஸோ இன்னும் சொல்ல போனாக்க UIXன்றது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? இன்னும் நம்ம எவ்வளவு அட்வான்ஸான டிசைன்ஸ்ல இருக்கு UIXல சொல்றேன், ஓகேங்களா? நம்ம அதை எல்லாமே லேர்ன் பண்ணாக்க கண்டிப்பா லேர்ன் பண்ணுவோம். எப்படின்னாக்க நம்ம எடுத்துக்கிற இந்த 45 டேஸ்ல நீங்க இந்த 6 பீப்புள்ஸும் நீங்க கரெக்டா கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணதும் உங்க அட்வான்ஸான டிசைன்ஸ் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த UIX முடிச்சது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃபோகிராபிக்ஸ், மோஷன் கிராபிக்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கிராஃபிக் டிசைன்ஸ்ல முடிக்கிறதுக்கு எனக்கு 45 டேஸ் 10 மணி தெரியல, அதுக்கு மேலேயே தான் எடுக்கும். பட் எவ்வளவு நாளும் பரவாயில்ல, உங்களுக்கு கிராஃபிக் டிசைனை கம்ப்ளீட் பண்றது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. நீங்களும் வந்து கண்டிப்பா ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகுறீங்கன்ற நம்பிக்கை நீங்க வைங்க. கண்டிப்பா உங்களை ஆக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நீங்க என் கூட சேர்ந்து கண்டினியூஸா நான் கொடுக்குற டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதான் உங்களுக்கு நீங்க என்ன லேர்ன் பண்றீங்கன்ற மெத்தட் எனக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுவரையுமே வந்து எப்படி ஒரு டிசைன் பண்றதுன்ற மெத்தடும் வந்து உங்களுக்கு நேரம் தெரிஞ்சுட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ எனக்கு இதை வச்சு என்ன பண்ண போறீங்க, நீங்க எனக்கு ஒரு சர்ச் பார் நீங்க நான் கிரியேட் பண்ண மாதிரி இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓனான ஒரு விதத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சர்ச் பார், அதாவது நீங்க அமேசான்ல ஒரு விதமான சர்ச் பார் இருக்கும், பிளிப்கார்ட் ஒரு விதமான சர்ச் பார் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சர்ச் பார் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்க இந்த இது லேர்ன் பண்ணி, ஸோ இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா 7 o'clock நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். 7 o'clock பார்த்துட்டு ஸோ இது வீடியோ பார்த்துட்டு இது எண்டு வரையும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு 7:30 7:48 இருக்கும் டைமிங். ஸோ நீங்க இப்போ லேர்ன் பண்ணாக்கோ நீங்க இன்னைக்கு நைட் 9 o'clock கூட எனக்கு எங்க ஒரு சர்ச் ஐக்கன் பண்ணி அனுப்பிச்சிருங்க. இல்லைனாக்கா நாளைக்கு மார்னிங் எடுத்துங்க. நாளைக்கு மார்னிங் ஒரு 7 o'clock நீங்க வந்து எனக்கு ஒரு நீங்க பண்ண டிசைன்ஸ் வந்து தயவு செய்து எனக்கு சென்ட் பண்றேங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து கொஞ்சம் நீங்க கீப் பாசிட்டிவா இருந்தால் மட்டும் தான் என்னால வந்து டக்கு நம்மளால மூவ் ஆக முடியும், ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இது உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க திரும்பி வச்சு இந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் வீடியோ மெத்தட் நான் கொண்டாந்தது, ஓகே? ஸோ நீங்க இப்போ லேர்ன் பண்ணி நீங்க எனக்கு ஒரு விதமான சர்ச் பார் மட்டும் பண்ணி நீங்க தரப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க வேகமா இதை பண்ணி தந்ததும் நெக்ஸ்டா வந்து நம்ம மூவ் ஆயிடும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு UX ஒரு போர்ட் மேக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்டா வந்து நம்ம கிராபிக்ஸ், மோஷன் கிராபிக்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன் கிராபிக்ஸ், சோசியல் மீடியா கிராபிக்ஸ், போஸ்டர் டிசைனிங், ஏகப்பட்டது இருக்கு. சொல்றதுக்கே மூச்சு வாங்குற அளவுக்கு இருக்கு, ஓகேங்களா? இன்னும் அவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு நம்ம. ஸோ
உங்களுக்கு வந்து நோட்ஸ் போடுற வேலையை வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஒரு நோட் மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, கிராஃபிக் டிசைன் சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம் பண்ணுவோம் நோட்ஸ் என்னென்ன பண்ணணும்னு. ஸோ அந்த நோட்ஸ் வந்து நீங்க எல்லாமே ப்ரிப்பேரா பண்ணி நீங்க நோட்ஸ் வந்து நீங்க பண்ண நோட்ஸ் நீங்க காமிக்கணும். அதான் ஸோ நீங்க நோட்ஸ் பண்ணணும், நோட்ஸ் பண்றது காமிக்கணும். மெயினா நீங்க போர்ட்ஃபோலியோன்றது நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிடுறேன். போர்ட்ஃபோலியோன்றது ஒன்றும் இல்லை, நம்ம பண்ற டிசைனை நம்ம இப்போ கிரியேட்டிவிட்டியா பண்ணிருக்கோன்ற காமிக்கு தான் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க பண்ணி காமிச்சிருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பில்ட் பண்றதுன்றத பார்ப்போம். ஸோ நாளைக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம இறங்குறோம். என்ன ப்ராஜெக்ட்னாக்க யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல இறங்குறோம். ஓகே, உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு எப்படி ஃபிக்மா யூஸ் ஆகுது, ஃபிக்மான என்னன்ற எக்ஸ்பிளைன் இந்த 2 days சொல்லி தந்திருப்பேன். சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முந்தானத்து வந்திருக்கும் லிங்க். ஸோ நேற்று வந்து டாஸ்கா வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு யூஎக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நீங்க வேகமா எவ்வளவு சீக்கிரம் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மூவ் ஆயிடலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ டுமாரோ பார்ப்போம்.